அண்ட் இதை வச்சுட்டு உங்கள் வீட்டில் கம்பேர் பண்ணாங்கன்னா அண்ட் திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் தம். இது உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. ஹாய், வெல்கம் டு தி ஷோ. நிறைய பேரோட குடும்பத்தில் ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்க, உங்கள் மகனோ இல்லை மகளையோ நீங்கள் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணீங்களா அது அவங்கள மோட்டிவேட் பண்ணி இன்னும் பெட்டர் ஆக்கும்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது அவங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அப்புறம் குழப்பமோ வெறுப்பு தான் உண்டாகும். இன்னைக்கோட காலர் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கால் பண்ணியிருக்காங்க. தோல்வியோட கம்பேரிசன் ரொம்ப காயப்படுத்தும். வாங்க அவங்க கதையை கேட்கலாம். ஹாய் அண்ணா, நான் இப்போ பிகாம் முடிச்சுட்டு WCCயில் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷோ பற்றி என்னோட கிளாஸ்மேட் சொன்னான். ஸோ அதான் கால் பண்ணேன். சிஏ ஆகணும் அப்படின்றது என்னோட பேஷன். ஆக்சுவலி என்னோட லைஃப் நான் பிளான் பண்ண மாதிரி கரெக்டான ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு. பட் ரீசெண்டாக கொஞ்சம் வீட்டில் இருந்து ரொம்ப கம்பேர் பண்ணி என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க. என் தங்கச்சி இன்ஜினியர் படிச்சுட்டு இப்பதான் ரீசெண்டா ஒரு ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ணா. ஸோ எங்க வீட்ல அவளோட கம்பேர் பண்றாங்க. அவ வேலை சேர்ந்து earn பண்றா, நீ பெரிய பொண்ணு இன்னும் படிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கசின் கூட ரீசெண்டா அப்ராட்க்கு படிக்க போயிட்டான். எங்க வீட்ல அவன் அப்ராட் போயிட்டான், நீ சிஏ படிச்ச என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் என் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. ஸோ எங்க வீட்ல இன்னும் அவளுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இன்னும் படிச்சுட்டு இருக்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு சந்தோஷம் தான், இவங்க எல்லாருமே செட்டில் ஆகுறது. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். ஆனா இப்போ எங்க பேரண்ட்ஸ் அவங்களோட சும்மா கம்பேர் பண்ணி இப்போ அந்த 3 பேரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு இவங்கள பார்த்தாலே. ஸோ என்னால என்னோட லைஃப்பை நான் பிளான் பண்ண மாதிரி என்னால வாழ முடியல. ஸோ நான் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதர் நான் சிஏ ஆகிறத விட்டுட்டு எதர் அப்ராட் போய் என்ன பண்ணலாமா, இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாமா இருக்கிற பிகாம் வச்சு, இல்லைன்னா மேரேஜ் ஐடியாவுக்கு போகணுமா, எனக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? இப்போ ஒரு பயமே இல்லாம, ஒரு தயக்கமே இல்லாம உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? கேள்வியா கேட்கணும்னா, எனக்கு என்ன தேவையோ அதுதானே நான் பண்ணணும். என்னோட ஆம்பிஷன்ஸை விட்டுட்டு நான் மத்தவங்கள பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் அழிச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இட்ஸ் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். சரி, இது 3 பேர் சொன்னீங்க கரெக்டா? ஒருத்தர் உங்க தங்கச்சி, அவங்க இப்போ ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆனா உங்களோட கோல்ஸ் வேற கரெக்டா? அவளோட கோல் உங்களோட கோல் ஒன்றும் இல்லை. ஆமா அவளோட டைமிங் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஆமா ஆனா நீங்க நம்புறீங்கல்ல உங்க டைமிங் இன்னும் ஃபியூச்சர்ல சீக்கிரம் வருதுன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் வீட்ல இப்படி பேசும்போது நம்பிக்கை ரொம்ப சரி, கம்மி. சரி, நீங்க நம்புனீங்கன்னா அது போதும். ஏன் தெரியுமா? ஒன்ஸ் உங்க லைஃபுக்கு ஒரு விஷன் இருக்குது, உங்க லைஃபுக்கு ஒரு 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 கோல், ஒரு லட்சியம் இருக்குது, அதை நோக்கி அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ், அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே பண்றீங்க, கரெக்டா அதை டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். நான் என்ன நம்புறேன்னா, எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு பிளான் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. See, God has created a purpose and a plan for everyone's life. அது நம்ம எவ்வளோ மாத்தணும்னு நினைச்சா கூட மாறாது. அதே நேரத்துல மத்தவங்க என்ன சொல்லி அது அவங்க இஷ்டத்துக்கு மாத்தணும்னு நினைச்சா கூட மாறாது. உனக்கு வர வேண்டியது உனக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல when உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஆமா யூ ஹாவ் அ கோல் அண்ட் அ ட்ரீம் டு கோ வேர் யூ வாண்ட் டு கோ. உங்களுக்கு ஒரு லட்சியம், ஒரு கனவு இருக்குது, இந்த இடத்துல நான் போய் இதை நான் பண்ண போறேன்னு. அதுவே நிறைய பேர் கிட்ட கிடையாது தெரியுமா? உங்க லைஃப்ல நீங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோன்றத அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க போன மாசத்தோட இந்த மாசம் வளர்ந்துருக்கீங்களா? போன மாசத்தோட இந்த மாசத்துல உங்க லைஃப்ல ஒரு growth இருக்கா? நம்ம முன்னேறி இருக்கோமா? போன வருஷத்தோட இந்த வருஷத்துல நம்ம லைஃப்ல ஒரு growth இருக்கு, முன்னேறி இருக்குமா? இதெல்லாம் நம்மளே ஒரு பிளான் வச்சு நம்ம நடக்கும்போது யூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் க்ளோஸ் டு இட். அதாவது இன்னொருத்தவங்க வாழ்க்கையோட ஒரு ஹைலைட்டு நம்ம வாழ்க்கையில அதே நேரத்துல வராது. எல்லாரும் ஒரே வாழ்க்கை வாழல, எல்லாரும் ஒரே டைமிங்ல எல்லாருக்கும் ஒரே கதவு திறக்காது. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, they compare themselves with social media. சோஷியல் மீடியால நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்துட்டு என் வாழ்க்கை அப்படி இல்லை, என் வாழ்க்கை இந்த மாதிரி இல்லை இப்படின்றத பார்த்து அவங்க வாழ்க்கையை அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கேன். எல்லார் லைஃப்பும் சோஷியல் மீடியால ஜாலியா இருக்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இவ்வளோ போரிங்கா போகுது அப்படின்னு யோசிப்பேன்.
ஏன்னா சோஷியல் மீடியால 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் அவங்க 10 பேரோட வாழ்க்கையோட ஹைலைட் அப்படின்னா, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்களோ, ஒரு வெக்கேஷன் போறாங்களோ, இல்ல கிராஜுவேட் ஆகி டிகிரி வாங்குறாங்களோ, இல்ல ஒரு புது வேலை கிடைக்குதோ, இந்த மாரி இத 10 பேர் 10 வேற வேற டைமிங்ல போட்டா, நம்ம பார்க்கிறது எல்லாமே அவங்களோட ஹைலைட்ஸ் தான். அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற மத்த கஷ்டங்கள், சோகங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கறதில்ல. யாரும் போடவும் மாட்டாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்க வீட்ல கம்பேர் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வர வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாம் ஓஹோன்னு ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த நாள் இருந்து 2 பேரும் சேர்ந்து தனியா வந்து ஒரு வாழ்க்கைய கட்டணும்னா, அதுல ஏகப்பட்ட சவாலுங்க இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைய சந்திப்பீங்க. ஏகப்பட்ட விஷயத்துல இது என்ன புதுசா இருக்குதே! இது வரைக்கும் நமக்கு யாரும் சொல்லிக் குடுத்தது இல்லையே! இதுவரைக்கும் இத நான் டீல் பண்ணதே இல்லையே! அப்படி தப்பு பண்ணி 2 பேரும் ஒண்ணா சால்வ் பண்ணி ஒரு நாளும் கடக்கிறது தான் கல்யாண வாழ்க்கை. இதெல்லாம் யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. நான் அப்ராட்ல 4 வருஷம் இருந்தேன். அப்ராட்ல லைஃப் அவ்ளோ ஜாலியா இருக்காது. இங்க வாழ்ற வாழ்க்கையோட நெறைய பேர் அப்ராட்ல போய் தான் கஷ்டப்பட்டு அதிகம். ஏன்னா அங்க போனா எல்லாமே நம்ம தான் பண்ணணும். எல்லாமே நம்ம தான் பண்ணணும்னா, இங்க நெறைய பேர் வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் அங்க செட் ஆவாது. அங்க அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறது காலம். இங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அப்டின்னா, இங்க உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் க்ளோஸ் பீப்பிள் இருப்பாங்க. என்ன லைஃப்ல கஷ்டம் வந்தா கூட இவங்க நம்மள சுத்தி இருப்பாங்க. தோள் குடுக்க. ஆனா அப்ராட் போயிட்டீங்கன்னா, எதுவா இருந்தாலும் நம்ம தான் தனியா சமாளிக்கணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம தான் தனியா ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஹெல்ப் பண்ணா கூட, நம்ம அங்க போய் சம்பாதிக்கிற ஃபிரெண்ட்ஸும், உறவுங்க தான் நம்மளுக்கு தோள் குடுப்பாங்க. இங்க இருக்கிற மாரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நெறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா அதே நேரத்துல, இப்போ ஒரு ஜாப்ல வொர்க் பண்ற எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடா, ஹேப்பியா இல்ல. எவ்வளோ பேர் அவங்க 9 to 5 ஜாப்ப கரைச்சு கொட்டுறாங்க. அதுக்கு தகுந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு வேலையில. அதுக்கு தகுந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. நீங்க கார்ப்பரேட்லாம் போறீங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் இன் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைம் லைன்ஸ் ஆன் டெட்லைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு முடிக்கணும். வொர்க் ஸ்ட்ரெஸ்ல எவ்வளோ பேர் அவங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சோ இதுல எல்லாரும் நல்ல சைட தான் பார்க்கிறோம் தவிர, we all fail to see the dark side of it. இந்த மறுபக்கத்த பார்க்க விட்டுருக்கோம். அண்ட் இத வச்சுட்டு உங்க வீட்ல கம்பேர் பண்ணாங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் தெம். இது உங்களுக்கும் நல்லதில்ல, அவங்களுக்கும் நல்லதில்ல. இப்போ உங்க வீட்ல நீங்க சொல்றீங்களோ, இல்ல நான் சொல்றேன் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க போறதும் இல்ல. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க சொல்லுவேன்னா, எல்லார் வாழ்க்கையும் தனித்தனி ட்ராக்ல போகுது. நீங்க ஒரு ட்ராக்ல ஒரு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கீங்க. ஒரு கோல் நோக்கி ஓடுறீங்க. அது உங்கள தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னா, அதே ஸ்பீட்ல அதே கோல் இல்ல இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. அது உங்க க்ளோஸ் சிஸ்டரா கூட இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். அது ஓடும்போது எல்லாருக்கும் ஒரு எண்ட் கோல் இருக்குது. சரியா? தட் இஸ் எவ்ரிஒன்ஸ் பர்ப்பஸ், எவ்ரிஒன்ஸ் பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் தெம். நீங்க இன்னொருத்தரோட கோல பார்த்துட்டு நீ அங்க ஓடுனேன்னா, நீ உன் ட்ராக்க விட்டு நீ சைட் ட்ராக் ஆயிடுவ. உன் ட்ராக்ல நீ ஓட மாட்ட. நீ லெஃப்ட்ல இருக்கிறவங்க ட்ராக்க பார்த்துட்டு நீ அவங்க கோல்ல கண்ணு வச்சனா, கூட நின்னு கை தட்டுறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீ வேகமா ஓடு, நீ வந்து இந்த ட்ராக்ல ஓடு. நோ. உன் ட்ராக் உனக்கு கண்ணு தெரியுதா? ஆர் யூ ஃபோகஸ்ட்? ஆர் யூ இன் யுவர் ரைட் பாத்? அப்படி போகும்போது இட் வில் டேக் டைம். நீ பொறுமையா போனா கூட, நீ 2 வாட்டி கீழ விழுந்து எந்திரிச்சு நீ ஓடுனா கூட, ஒன் திங் யூ வில் நோ, நீ உன் ட்ராக்ல நீ கரெக்ட்டா போற. அண்ட் தட் இஸ் யுவர் பர்ப்பஸ் இன் லைஃப். புரிஞ்சிருக்கவங்க they will support everyone else. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை கஷ்டம் தான். யாருக்கும் லைஃப் ஈஸி இல்ல. எவ்ரிடே பீப்புள் ஸ்ட்ரகிள். எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம், சவால்கள் எல்லாமே இருக்குது. ஆனா அந்த மத்தியில ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம ட்ராக்ல ஓட முடியும். நான் என் ட்ராக்ல ஓடினா கூட, நான் எனக்கு கை தட்டுறோம் இல்ல உனக்கு கை தட்டுவேன். நீ உன் ட்ராக்ல ஓடினா கூட, நான் எங்கேயா விழுந்தேன்னா நீ எனக்கு கை தூக்கி என் ட்ராக்ல என்ன ஓட விடுவ. நீ எனக்கு கை தட்டி ஷேர் பண்ணுவ. இந்த மாதிரி தான் பீப்புள் ஷுட் லிவ். நான் என் ட்ராக்ல ஓடுறேன். இன்னொருத்தவங்க ட்ராக்க பார்த்து நான் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டேன்னா, நான் என் ட்ராக்க நான் விட்டுருவேன். So this comparison is a very deep-rooted virus in a lot of people's life. Especially parents, நீங்க வந்துட்டு உங்க சைல்ட கம்பேர் பண்ணீங்கன்னா, அவங்க மோட்டிவேட் ஆகி மேல வந்துருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொய். நம்புறத நிப்பாட்டணும், அதை நீங்க பண்றதையும் நிறுத்தணும். Start to support them. Start to motivate them in what they do. அவங்க என்ன பண்றாங்களோ அதுல மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸும் அவங்களோட கிஃப்ட்ஸை வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கம்பேரிங், யூ ஆர் ஆக்சுவலி சீயிங் சம்ஒன் எல்சஸ் பிளான். இன்னொருத்தவங்களோட லைஃபோட பிளானும் இன்னொருத்தவங்களோட லைஃபுக்கு கடவுள் வச்ச பர்பஸையும் நீங்க உங்க மகனுக்கும் மகளுக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது கடைசியில் மோட்டிவேஷன் கொண்டு வராது, வெறுப்பு கொண்டு வரும், கன்ஃபியூஷன் கொண்டு வரும். அதுக்கப்புறம் யுவர் சைல்ட் வில் ஃபீல் வெரி லாஸ்ட். அதாவது வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமன்றது ஓடுறத விட்டு நின்றுட்டுவாங்க. இந்த ட்ராக்ல நின்றுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க திருப்பி ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் எவர் ரேஸ் யூர் ரன்னிங், நீங்கள் எந்த ஓட்டத்தை ஓடினா கூட, நீங்கள் எந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தா கூட, பி ஃபோக்கஸ் ஆன் வாட் காட் ஹஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ.
உங்க லைஃப்ல என்ன பிளானோ என்ன பர்பஸோ உங்க லைஃபுக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரோ அதை பார்த்து ஓடுங்க. நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோன்றதை அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. See, God has created a purpose and a plan for everyone's life. Once you start looking at other people's life, உங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் you start to lose it. So focus on your life. இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். வாங்க கூடிய சீக்கிரம் உங்களை ஷோவில் சந்திச்சு உங்கள் ரியல் லைஃப் ப்ராப்ளம்க்கு ஒரு ரியல் லைஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.